ஹடார் மிஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒயிட் டெவில் ஜங்குக் எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் காலேஜில் நேஹா கிளாஸ் எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ கொஞ்ச நேரத்தில் கிளாஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அவங்களும் வெளியே வந்துடுறாங்க. வரும்போதே மொபைல் எடுத்து டெக்ஸ்ட் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்காங்க. யாருக்குன்னா தயாங்கு தான் ஹாப்பி பர்த்டேன்னு அனுப்புகிறாங்க. இன்றைக்கி தயாங்கோட பர்த்டே. தயாங்கு பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுறாரு வீட்டுக்கு வான்னு. பட் அவங்களும் என்னால் இப்போதைக்கு வர முடியாது அப்படின்ற மாதிரி அனுப்புகிறாங்க. அதுக்கு தயாங்கோ, எனக்குலாம் தெரியாது, இன்றைக்கி நீ வீட்டுக்கு வந்தே ஆகணும், பார்ட்டியெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், நீ வந்தே ஆகணும் அப்படின்னு கட் அண்ட் ரைட்டாக அனுப்பிடுறாரு. நேஹாவுக்கும் வேறு வழி இல்லை, அவங்களும் கிளம்பலான்ற மாதிரி தான் கிளம்புறாங்க. நேஹா யாருன்னா தயாங்கோட சிஸ்டர். அவங்கள பற்றி சொல்லணுன்னா அவங்க ஒரு டாக்டராக இருக்காங்க, ப்ரொஃபஸராகவும் இருக்காங்க. இப்போ அப்படியே உங்களை பார்த்தா நீங்கள் மிரர் முன்னாடி நின்றுட்டுருக்கீங்க, ஸ்கூல் போகிறதுக்காக ரெடி ஆகிட்டுருக்கீங்க. நீங்கள் அந்த ரிங்கை கழட்டி வச்சுருப்பீங்க. ஸோ அதை போடலாமா வேணாமான்னு பார்த்துட்டே இருக்கீங்க. ரொம்ப குழப்பமாக இருக்குது, இதையா நம்ம போட்டுக்கணும் அப்படின்னு தோணுது. அதே சமயம் பயமாக வேற இருக்குது, ஏன்னா இதை போடலன்னா அவன் ஏதாவது பண்ணிடுவானோன்னு வேற யோசிக்கிறீங்க. ஸோ நீங்களும் உங்கள் கையை ஃபுல்லாக மறைக்கிற மாதிரி ஒரு கோட் போட்டுட்டு கிளம்புறீங்க. அந்த ரிங்கை நீங்கள் போட்டுக்கவே இல்லை. நீங்கள் வெளியே போயிட்டு லாக் பண்ணிவிட்டு லிஃப்ட்டை பார்க்குறீங்க. உள்ளே யாரோ இருக்காங்க. லிஃப்ட்டு க்ளோஸ் ஆகுற மாதிரி போயிடுது. அப்போ நீங்கள் டக்குன்னு ஓடி போய் கை வச்சிடுறீங்க. லிஃப்ட்டும் ஓப்பன் ஆகுது. நீங்களும் உள்ளே போகிறீங்க. அப்போ உள்ளே இருந்தவருக்கு கால் வருது. அவரும் அட்டன் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு. ஸ்டேஷனா? எதுக்கு சார் நான் ஸ்டேஷன் வரணும்? நான் எந்த தப்புமே பண்ணலையே. நீங்கள் பாட்டுக்கு கேஸ் முடிக்க ஆள் கிடைக்கலன்னு என்ன தூக்கி உள்ளே போடுறதுங்க அப்படின்னு அவர் அங்கே பேசிகிட்டு இருக்காரு. நீங்களும் அது எல்லாத்தையுமே காதில் வாங்கிட்டு தான் இருக்கீங்க. ஸோ நீங்களும் ஸ்கூல் கிளம்பி போயிடுறீங்க. ஸோ அங்கே போய் உங்கள் வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஸ்டாஃப் ரூமில் நீங்களும் பசங்களோட நோட் புக் எல்லாத்தையுமே கரெக்ஷன் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ தயங்கு வராரு. நீங்கள் அவரை பார்த்துடுறீங்க, ஆனால் பெருசாக எதுவும் கண்டுக்கல. எதுக்கடா இவர் இங்கே வந்தார் அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறீங்க. தயங்கும் வந்து சேரில் உட்காந்துட்டு, இன்றைக்கி ஏதாவது மறந்துட்டியா? இல்லையே. நல்லா யோசிச்சு சொல்லு, ஏதோ மறந்துட்டு தானே? இல்லை, நான் என்னத்தை மறக்க போகிறேன்? நான்லாம் எதுவும் மறக்கலை. இன்றைக்கி என் பர்த்டே, விஷ் கூட பண்ண மாட்டியா? இங்கே பாருங்கள், திவ்யோட அப்பான்ற முறையில் நீங்கள் என்கிட்ட பேசுங்க, மற்ற எந்த விதமாகவும் என்கிட்ட பேசாதீங்க. ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல. அப்போ நமக்குள்ளே எதுவுமே இல்லையா? முன்னெல்லாம் என் பர்த்டேன்னா நீ தான் ரொம்ப சந்தோஷப்படுவ, எனக்கு விஷ் பண்ணுவ, வெளியே போகலான்னு சொல்லுவ, என்னை விட நீ தான் ரொம்ப ஹாப்பியாக இருப்ப. ஆனால் இப்போது என்னை பார்த்தாலே எரிஞ்சு விழுற அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுறாரு. உங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, இருந்தாலும் அது எதுவுமே காமிச்சிக்கல. பேசி முடிச்சிட்டிங்கன்னா கிளம்புங்க, எனக்கு நிறைய வேலை இருக்குது. சரி போகிறேன், இன்றைக்கி நைட்டு வீட்டில் பார்ட்டி இருக்குது, மறக்காமல் வந்துரு அப்படின்ட்டு எந்திரிச்சு போகிறாரு. நீங்களும் அப்போ தான் நிமிர்ந்து பார்க்குறீங்க தயங்கு போயிட்டாரா இல்லையான்னு. இவ்வளோ நேரம் அவர் மூஞ்ச பார்த்தே பேசியிருக்க மாட்டீங்க, குனிஞ்சு உங்கள் வேலையவே தான் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அவர் அந்த மாதிரி போனதுமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் கூட மாறவே இல்லை, அப்படியே இருக்கார் அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுறீங்க. உங்கள் ஐஸ்லேருந்து லைட்டாக டியர்ஸ் வருது. அப்படியே டைம் போகுது. இப்போ ஈவினிங் லாஸ்ட் பெல்லே அடிச்சிட்டாங்க. நீங்களும் லாஸ்ட் பெல் அடித்ததுமே கேட் கிட்டே போய் நின்றுடுறீங்க. பசங்கள்லாம் போய் பஸ்ஸில் ஏறிட்டு இருக்காங்க. நீங்களும் ஒவ்வொருத்தரையாக பார்க்குறீங்க திவி வராளான்னு. திவியும் பேகை மாட்டிட்டு வந்துட்டுருக்கா. அப்போ நீங்களும் ஓடி போயிட்டு அவள் கையில் இந்த லஞ்ச் பேக்கை வாங்கிட்டு, திவி ஸ்கூல் பஸ்ஸில் தானே போகிற? ஆமாம். ஏன்? சரி, பத்திரமா போகணும், இன்றைக்கி உங்கள் அப்பாவோட பர்த்டே தானே? ஆமாம், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்ருக்கேன், நீங்களும் வாங்களேன், நைட்டு பார்ட்டி இருக்குது. இல்லை வேணாம், நீ போயிட்டு வா. இன்றைக்கி அப்பாவுக்கு மட்டும் பர்த்டே இல்லை, எனக்கும் தான். ஓ, ஹாப்பி பர்த்டே. இல்லை அதெல்லாம் வேணாம், நீங்கள் பார்ட்டிக்கு வாங்க, நீங்கள் வந்தீங்கன்னா ஜாலியாக இருக்கும். இல்லைப்பா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நீ பத்திரமா வீட்டுக்கு போ. நீ வீட்டுக்கு போகிற வரைக்கும் யாராவது கூப்பிட்டாங்கன்னா போவாத, பஸ்லேயே இருக்கணும். எங்கேயாவது பஸ்ஸை ஸ்டாப் பண்ணாங்கன்னா கூட இறங்கி போயிடக்கூடாது, புரியுதா? அதெல்லாம் பண்ண மாட்டேன், நீங்களும் வீட்டுக்கு வாங்க, எங்கள் அம்மா உங்களை பார்க்கணுன்னு சொன்னாங்க. இல்லை வேணாம், பரவாயில்ல, நீ போ, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, பத்திரமா போ அப்படின்ட்டு நீங்களும் அவளை பஸ்ஸில் ஏற்றி விட்டுட்டு பஸ்ஸு போகிற வரைக்கும் நின்று பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ பஸ் போனதுமே நீங்களும் கிளம்பிடுறீங்க. நேராக ஃப்ளவர் ஷாப்புக்கு போயிட்டு ஃப்ளவர்ஸ்லாம் வாங்கிட்டு ஒரு கலர் முன்னாடி போய் உட்காந்துட்ருக்கீங்க. உன்னோட பேரை தவிர இப்போ வரைக்கும் எனக்கு வேறு எதுவுமே தெரியாது, உனக்கு என்ன பிடிக்குன்னு கூட எனக்கு தெரியாது. ஸோ என்னால் முடிஞ்சது, இன்றைக்கி என்னோடய தயங்கோட பர்த்டே, அவர் எப்போவுமே அவரோட ஃபேமிலியோட சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நீ எதுவும் சபிச்சிடாத, ஏன்னா எனக்கு தெரியும் உனக்கு தயங்கு மேலே பயங்கரமான கோவம் இருக்கும். என்னதான் இருந்தாலும் அவர் ரொம்ப நல்லவர், அவரை சபிச்சிடாத. என்னமோ தெரியல, எனக்கு சுத்தமாக மனசே சரியில்லை, யார்கிட்ட சொல்லி புலம்புறது, என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியாமல் தான் நான் உங்ககிட்ட வந்து இதெல்லாத்தையும் சொல்லிகிட்ருக்கேன். அன்றைக்கி தயங்கு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு போனதுலேருந்து எனக்கு மனசே சரியில்லை. அவருக்கும் அவர் ஃபேமிலிக்கும் எதுவும் தப்பாக நடந்துடக்கூடாது. அவருக்கு அவர் பொண்ணு தான் உலகமே, அந்த பொண்ணுக்கும் எதுவும் ஆகிடக்கூடாது. இதெல்லாம் நான் ஏன் உங்ககிட்ட சொல்கிறேன்னு தெரியுமா? ஒருவேளை தயங்கு உனக்கு பண்ண தப்புக்காக நீ அவரை சபிச்சிருந்தன்னா அதனால தான் நான் உங்ககிட்ட இதெல்லாத்தையும் சொல்லிகிட்ருக்கேன். உனக்கு ஏதாவது கோவம்னா அதை என் மேலே காமிச்சிரு,
தயங் பாவம், அவர்கிட்ட உன் கோவத்தை காமிச்சிடாத. எனக்கு பயமாக இருக்குது, அவருக்கு எதுவும் ஆகிடக்கூடாது. அதை பற்றியே தான் நான் ரொம்ப அதிகமாக யோசிக்கிறேன். ப்ளீஸ் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அந்த கல்லறையில் அமீரான்னு பேர் போட்டிருக்கு. அப்போ உங்களுக்கு கரெக்டாக ஃபோன் வருது. பார்த்தா ஸ்டேஷன்லேருந்து தான் உங்களை உடனே வர சொல்லி கூப்பிட்ருக்காங்க. ஸோ நீங்களும் அங்கே கிளம்பி போகிறீங்க. அங்கே போனால் ஜின்னை பார்க்க சொல்லிடுறாங்க. நீங்களும் அவரோட ரூம் போகிறீங்க. போனால் அங்கே ஏதோ ஒரு பையன் உட்காந்துட்ருக்கான். நீங்களும் பார்க்குறீங்க இந்த மூஞ்சி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்ட்டு. அப்போ ஜின்னோ, நீ உள்ளே போயிட்டு வந்த கொஞ்ச நேரத்தில் தான் அந்த பொண்ணு மேலேருந்து கீழே வந்து செத்து போயிடுச்சு. இத்தனைக்கும் உனக்கு ஜஸ்ட்டு மிஸ்லேயே விழுந்திருக்கா. நீ போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணாமல் எங்கே போயிருந்த? சார், கண்ணு முன்னாடி ஒரு பொண்ணு கீழே விழுந்து செத்து போயிருக்கா. என்னை சுற்றி ரத்தம். அதை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு எப்படி இருக்கும்? போலீஸ் கேஸுன்னு சொல்லி போனேன்னா என்னெல்லாம் உள்ள தூக்கி வச்சுருவீங்க. இத்தனைக்கும் அந்த பொண்ணோட வீட்டுக்கு நான் தப்பான நோக்கத்தெல்லாம் போகல. அந்த பொண்ணு என்னோட டாக்ஸியில் தான் வந்தா. அவள் பர்ஸை மிஸ் பண்ணிட்டா. அதை கொடுக்கறதுக்காக தான் போனேன். கொடுத்துட்டு நான் வந்துட்டேன். அதை தாண்டா சொல்கிறேன். நீ கொடுத்துட்டு வந்த கொஞ்ச நேரத்தில் தான் அந்த பொண்ணு விழுந்து செத்து போயிட்டா. உள்ளே போய் என்ன பண்ண அவளை? அவகிட்ட தப்பாக நடந்துக்கிட்டியா? சார், சத்தியமாக கிடையாது. நான் அவ்வளோ ஒர்த்து இல்லை. அந்த பொண்ணு டாக்ஸியில் வரும்போதே ரொம்ப குடிச்சிருந்தா. அப்போது குடிச்சிருக்கான்னு தெரிஞ்சுட்டே தான் நீ உள்ளே போயிருக்க. நீ உள்ளே போயிருக்க, அந்த பொண்ணுக்கிட்ட பர்ஸை கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அந்த பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்திருக்க. அதை தாங்கிக்க முடியாமல் அந்த பொண்ணு மேலே வந்து கீழே வந்து செத்து போயிட்டா. ஐயோ, இது அபாண்டம். சார், சத்தியமாக நான் அந்த மாதிரி எதுவுமே பண்ண கிடையாது. நீங்கள் அவளை செக் பண்ணி பார்த்துருப்பீங்க, எனக்கு தெரியும். அவளை ரேப் பண்ண மாதிரி எதுவுமே இருந்திருக்காது. சரி, நீ ரேப் பண்ணல, ஆனால் அந்த பொண்ணை கூட விருப்பப்பட்டு இருந்திருக்கலாம். அந்த டைமில் நீ சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ணியிருக்கலாம். அந்த வலி தாங்க முடியாமல் அந்த பொண்ணு சூசைட் பண்ணியிருக்கலாம். சார், நீங்கள் போலீஸாக இருக்கிறதுக்கு நீங்கள் நல்லா கதை எழுத போயிருக்கலாம். நல்லாவே கதைலாம் சொல்கிறீங்க. ஏய், என்ன நக்கலா? இல்லை சார், நான் போய் ஒரு 10 நிமிஷம் கூட முழுசாக ஆகியிருக்காது. நீங்கள் வேணால் சிசிடிவி கேமராலாம் செக் பண்ணுங்கள். அதெல்லாம் பார்த்தாச்சு. காரிடோரில் இருந்த சிசிடிவி கேமரா ஒர்க் ஆகலை. 2 நாளைக்கு முன்னாடி தான் அது ரிப்பேராக இருந்திருக்கு. இத்தனைக்கும் நீ லிஃப்ட்டில் தான் வந்திருக்க. லிஃப்ட்டில் அந்த கேமரா கூட ஒர்க் ஆகலை. பில்டிங்க்கு வெளியே ஒரு கேமரா இருந்திருக்கு. அதில் தான் நீ ரெக்கார்டே ஆகியிருக்க. சரிங்க சார், உங்கள் வழிக்கே வரேன். நான் தான் அந்த பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணியிருக்கேன். ஓகே, வச்சுக்கலாம். ஆனால் டெட் பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருப்பீங்கல்ல, அதில் தெரிஞ்சிருக்குமே. தெரிஞ்சிச்சுடா, அதனால தான் உன்னை கூப்பிட்டு வச்சு விசாரிச்சுட்ருக்கேன் அப்படின்றாரு. அப்போ ஜங்குக்கு வேறு என்ன பண்ணுறதுனே தெரில. அவரும் நல்லா யோசிச்சுட்டு, சார், நான் ஓப்பனாக உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா? கேளு. என்ன? இல்லை, நீங்களும் என்ன மாதிரி ஒரு பையன்தான். ஸோ அந்த முறையில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நான் அந்த பொண்ணு கூட அப்படி இப்படின்னு இருக்க ட்ரை பண்ணியிருந்தா எல்லாத்தையும் 10 நிமிஷத்துக்குள்ளேயே முடிச்சுட்டு வருவேன். ஆரம்பிக்கிறதுக்கு கூட டைம் பத்தாது சார். கொஞ்சம் யோசிங்களேன். நீங்கள் நான் உள்ளே போனது வெளியே வந்தது அந்த டைமிங் மட்டும் வச்சு பேசுகிறீங்க. ஆனால் அந்த பொண்ணோட ஃப்ளோர் அவ்வளோ தூரத்தில் இருந்துச்சு. அவள் 8th ஃப்ளோரில் இருந்தா. அங்கே போயிட்டு வர டைமிங்லாம் பார்த்தீங்களா? அது எப்படி சார் பத்தும்? இத்தனைக்கும் ப்ரொட்டெக்ஷன் கூட இல்லாமலா நான் போவேன்? இத்தனைக்கும் ஆல்ரெடி அந்த பொண்ணு ரொம்ப குடிச்சிருந்துச்சு. காரையே எங்கேயோ ஓரமாக நிறுத்திட்டு அவளை என்ன பண்ணுமோ நான் பண்ணியிருப்பேன் சார். அவ்வளோ ஒர்த்து இல்லை சார் நான். உங்கள் சந்தேகத்துக்கு ஒரு அப்பாவி பையனை பலியாக்கிடாதீங்க. நானே இத்தனை வருஷம் ஆகி எனக்கு ஒரு பொண்ணு கிடைக்கலையேன்ற வேதனையில் இருக்கேன். ஏதோ இப்போ தான் புத்தி வந்து டேட் பண்ணலாம், கல்யாணம் பண்ணிக்கலான்னு நான் பொண்ணு தேடிட்டு இருக்கேன். இப்படியெல்லாம் கிளப்பி விட்டிங்கன்னா என்னை எந்த பொண்ணு சார் கட்டிக்கும்? என்னை கொஞ்சம் நினச்சி பாருங்கள் சார். நான் இப்போ வரைக்கும் பக்காவான விர்ஜின் பையன். அந்த பொண்ணை என் டாக்ஸியில் ஏற்றி கூட்டிகிட்டு வந்ததை தவிர வேறு எந்த தப்புமே நான் பண்ண கிடையாது. டாக்ஸியில் வரும்போதே கண்ணா பின்னான்னு கலீஜாக பேசிகிட்டே இருந்தா. நான் சைக்கோவாக இருந்திருந்தா அங்கேயே நான் அவளை போட்டு தள்ளியிருப்பேன். நீங்கள் இப்படியெல்லாம் சொல்கிறது எனக்கு பயமாக இருக்குது சார். என்னை விட்டுருங்க சார். சத்தியமாக எனக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நான் அவ்வளோ ஒர்த்தே கிடையாது சார். அப்புறம் ஏன்டா நீ போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணல? பண்ணியிருக்கணும்ல. பண்ணியிருக்கணும். தப்பு தான், ஏன் தப்பு தான். ஆனால் நான் அப்போவே இன்ஃபார்ம் பண்ணியிருந்தா கூட இதே மாதிரி என்ன தானே சந்தேகப்பட்டிருப்பீங்க. இத்தனைக்கும் அந்த பொண்ணு என் கண்ணு முன்னாடி விழுந்து செத்ததுலேருந்து எனக்கு தூக்கமே இல்லை. உடம்பு முடியாமல் போய் இன்றைக்கி தான் டாக்ஸி ஓட்டுறதுக்காக நான் கிளம்புனேன். அதுக்குள்ளே ஸ்டேஷன் கூப்பிட்டு வந்து வச்சு நான் ஏதோ ரேபிஸ்ட் மாதிரியே நான் விசாரிக்கிறீங்க. என் மூஞ்ச பாருங்கள் சார். அந்தளவுக்கு ஒர்த்தான மூஞ்சி மாதிரியா தெரியுது? நான் அப்பாவி சார். நான் பாவம் சார். உங்களுக்கு இன்னும் டவுட்டுன்னா உங்கள் காலில் கூட விழுவுறேன். சத்தியமாக எனக்கும் அந்த பொண்ணுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. அவளை டாக்ஸியில் கூட்டிகிட்டு போனேன், அப்புறம் பர்ஸை கொடுக்க போனேன், அவ்வளோதான். இதை தவிர வேறு எதுவுமே நான் பண்ண கிடையாது சார். என்னை விட்டுருங்க. அப்புறம் எதுக்காக அந்த பொண்ணோட உடம்புல அப்படியெல்லாம் காயம் இருந்துச்சு சார்? அவள் ஆல்ரெடி ரொம்ப குடிச்சிருந்தா. அந்த பொண்ணு கிளப்லேயே கூட யார் கூடயாவது இருந்திருக்கலாம். அதுக்குன்னு என் மேலே தான் சந்தேகப்படுவீங்களா? வேணும்னா நீங்கள் என்ன கூட செக் பண்ணிக்கோங்க. என் சொண்டு விரல் கூட அந்த பொண்ணு மேலே தப்பாக கூட பட்டிருக்காது. ப்ளீஸ் சார், கொஞ்சம் யோசிங்க. எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை சார் அப்படின்னு அவர் பாட்டு கெஞ்சிட்ருக்காரு. ஜின்னுக்கு வேறு தலைவலியே வந்துடுது. யாராயவன் அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. நீங்களும் இதெல்லாத்தையும் கேட்டுட்டு தான் நிற்கிறீங்க. ஜின் நீங்கள் வந்தப்பயே பார்த்துருப்பாரு. அவரும் உங்களை கூப்பிட்றாரு. சார், இந்த பையனை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அப்போ நீங்களும் ஜங்கு கூடிய மூஞ்ச பார்த்துட்டு, யார் சார் இவர்? யாரா? ஒயன், இவன் உங்கள் பக்கத்து வீடு தான். பக்கத்து வீடா? ஆனால் இவரை நான் பார்த்ததே இல்லையே. பார்த்தது இல்லையா? இவன் உன் பக்கத்து ஃப்ளாட்டில் 2 வருஷமாக இருக்கான். 2 வருஷமாவா? ஆனால் இவரை நான்
பார்த்ததே இல்லையே அப்படின்னு நீங்களும் ஜங்குக்கை பார்க்குறீங்க. அப்போ ஜங்குக்கு இருந்துட்டு, ஆனால் எனக்கு உங்களை தெரியும், நான் உங்களை பார்த்துருக்கேன். உங்கள் பேர் ஒயன் தானே? ஆமாம். எப்படி தெரியும்? நான் பக்கத்தில் யார் கூடயுமே பேச மாட்டேனே. இல்லை, ஒரு நாள் நீங்கள் லிஃப்ட்டில் வரும்போது ஃபோன் பேசிகிட்டு இருந்தீங்க. உங்கள் சித்திக்கும் சித்தப்பாவுக்கும் பணம் அனுப்புறதை பற்றி பேசிகிட்டு இருந்தீங்க. உங்கள் ஃபோனில் பேசினவங்களோட வாய்ஸ் எனக்கு ரொம்ப நல்லாவே கேட்டுச்சு. அவங்க உங்கள் பேர் ஒயன்னு தான் சொன்னாங்க. அதை வச்சு தான் தெரியும். அப்போ ஜின்னு இருந்துட்டு, அப்போ நீங்கள் 2 பேருமே இது வரைக்கும் பார்த்துக்கிட்டதே இல்லையா? இதுதான் ஃபஸ்ட் டைமா? இல்லை சார், இன்றைக்கி மார்னிங் கூட இவங்களை நான் லிஃப்ட்டில் பார்த்தேன். ஓ, ஃபோன் பேசிகிட்டு இருந்தீங்களே. ஆமாம், இப்போ தான் ஞாபகம் வருது. உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துச்சு. இப்போ தான் ஞாபகம் வருது. அப்போ ஜின் வேறு உங்கள் 2 பேத்தையும் மாறி மாறி பார்க்குறாரு. அவருக்கு அப்படியே டென்ஷன் ஆகுது. உங்ககிட்டயாவது இவன் எப்படி என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தா, நீ என்னமோ இவனை இப்போ தான் பார்க்குற. ஏன் ஒயன், பக்கத்துலலாம் பேசி பழகினா தானே உனக்கு ஏதோ பிரச்சனைனா கூட வருவாங்க. கதவு சாத்திட்டா வீட்டிலேருந்து வெளியே வரக்கூடாதுன்னு இருக்கா. ஆனால் உனா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறது அப்படின்றாரு. அப்போ ஜங்குக்கும், இன்னுமா அந்த ஸ்டாக்கரை இந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கான், பாவம் இவங்க. நீ அமைதியே கிளம்பு. தேங்க்யூ சார் அப்படின்ட்டு ஜங்குக்கு எந்திரிச்சு போகிறாரு. நீங்கள் யோசிச்சுட்டே நிற்கிறீங்க. ஜின்னு உங்களை பார்த்துட்டு, நீ எதுக்காக நின்றுட்டுருக்க, கிளம்பு. இல்லை சார், நீங்கள் எதுக்கு என்ன கூப்பிட்டீங்கன்னு சொல்லவே இல்லையே. இதுக்காக தான் கூப்பிட்டேன். உன் பக்கத்து வீட்டில் இருக்கான், இவன் நல்லவனா கெட்டவனான்னு தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்காக தான் கூப்பிட்டேன். ஆனால் உன்னை கூப்பிட்டது வேஸ்ட்டுன்னு தெரிஞ்சிருச்சு. சீக்கிரம் கிளம்பிங்க. சார் கிளம்புமா. ஓகே சார் அப்படின்னு நீங்களும் போகலான்னு டேர்ன் பண்ணுறீங்க. அப்போ ஜங்குக்கு அகைன் உள்ளே வராரு. ஜின்னும் ஜங்குக்கு பார்த்துட்டு, உன்னை தான் போக சொன்னல, சாரி சார், கீயை விட்டுட்டு போயிட்டேன், எடுத்துகிட்டு போயிடுறேன் அப்படின்ட்டு அவரும் டேபிளில் இருக்க கீயை எடுக்கிறாரு. அப்போ ஜின்னு ஜங்குக்கு பார்த்துட்டு, டே ஒரு நிமிஷம் இல்லை சார், நீ டாக்ஸி டிரைவர் தானே? ஆமாம் சார். 2 பேரும் பக்கத்து பக்கத்து வீட்லேயே இருக்கீங்க. ஒயன், அந்த ஸ்டாக்கரை பிடிக்கிற வரைக்கும் நீ கொஞ்சம் சேஃபாக இருக்கணும். அதனால் நீ இனிமேல் வெளியே போகிறேன்னா தனியாலாம் போகாத, இவன் டாக்ஸிலே போயிட்டு வந்துரு. டேய், நீ தான் இனிமேல் இந்த பொண்ணை பிக் பண்ணி ட்ராப் பண்ணணும், புரியுதா? சார் நிஜமாவா? ஆமாண்டா, நீ தான் பண்ணணும். இனிமேல் இந்த பொண்ணு உன் பொறுப்பு. இவளுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சு. ஏன் சார், என்ன ஏன் சார் எல்லாத்துலேயும் கோத்து விட்டுறீங்க? சொன்னதை செய். சரி சார், நான் செய்கிறேன். ஆனால் அவங்க வருவாங்களா? அப்போ அவரும் உங்களை பார்க்குறாரு. ஒயன், என்ன அமைதியாக நிற்கிற? இல்லை சார், நான் எப்படி இவர் கூட? எவனோ ஒரு ஸ்டாக்கர் உன்னை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கான். அடிக்கடி ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி டோனியை வர சொல்லிகிட்டு இருக்க. இப்படியே உன் பின்னாடி அவனை அனுப்பிட்டே இருக்க முடியுமா எங்களால்? எங்களுக்கும் இங்கே பெண்டிங் கேஸ் நிறையா இருக்குது. அதனால் நீ தான் சேஃபாக இருக்கணும். சார், நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. ஆனால் இவர் எனக்கு முன்ன பின்ன தெரியாது. இவர் கூட நான் எப்படி? அவன் கூட நீ ஒன்றும் குடும்பம் நடத்த போகிறதில்ல. டாக்ஸியில் போகிறதுக்கு பணத்தை கொடுத்துரு. அவன் வேலையை கரெக்டாக செய்வான். அந்த ஸ்டாக்கரை பிடிக்கிற வரைக்கும் நீ தான் சேஃபாக இருக்கணும். ஒரு வேளை நீ பாட்டுக்கு தனியாக போய் உனக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா வையன், அந்த கேஸும் என் தலையில் தான் வந்து விடியும். கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஆக்ஷன் எடுக்கலன்னு என் கழுத்தாக இருப்பாங்க. சொல்கிறத புரிஞ்சுக்கோ. மரியாதையாக நான் சொல்கிறத செய். அவனை பிடிக்கிற வரைக்கும் நீ தான் சேஃபாக இருக்கணும் அப்படின்றாரு. உங்களாலே அதுக்கு மேலே எதுவும் பேச முடியல. நீங்களும் ஓகேன்னு சொல்லிடுறீங்க. இப்போ நீங்களும் ஜங்கு கூடிய டாக்ஸியில் தான் வந்துட்டுருக்கீங்க. அவர் பார்த்தா சத்தமாக பாட்டு வச்சுக்கிட்டு அவரும் கூட சேர்ந்து பாடிட்டு இருக்காரு. உங்களுக்கு அப்படியே இரிட்டேட்டிங்காக இருக்குது. அதை ஆஃப் பண்ணுறீங்களா ப்ளீஸ்? ஏன் மேடம், நல்லா இல்லையா? நல்லா இல்லைன்னு இல்லை, தலை வலிக்குது. அதுவே பண்ணால் பரவாயில்ல, நீங்களும் கூட சேர்ந்து பாடிட்டுருக்கீங்க. ஓகே ஓகே, எனக்கு புரியுது. இதோ ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ ஓகேவா? அப்போ நீங்களும் அமைதியாக இருக்கீங்க. அந்த ஸ்டாக்கர் உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறான் போல். அது தெரிஞ்சுட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இல்லை, தெரிஞ்சுக்கலான்னு தான். பிகாஸ் இனிமேல் நான் தானே உங்கள் பாடிகார்டு. இங்கே பாருங்கள், தேவையில்லாத விஷயத்தை பற்றிலாம் யோசிக்காதீங்க. ஆஃபீஸர் சொன்னார், அதனால நான் ஓகேன்னு சொன்னேன். மற்றபடி என் வேலையை நான் பார்க்குறேன், உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள். என்ன எப்படி சொல்கிறீங்க? அந்த ஸ்டாக்கரால் உங்களுக்கு எதுவும் ஆயிடுச்சுன்னா அவர் என்னெல்லாம் பிடிச்சி உள்ளே போட்டுருவார். அதை பற்றி நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? நான் தானேங்க கவலைப்படணும். ஏன்னா உங்களை என்னை நம்பி அனுப்பியிருக்காரு. நான் தானே கவலைப்படணும். அதெல்லாம் நீங்கள் கவலைப்படணுன்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி அந்த ஸ்டாக்கரும் அந்தளவுக்கு ஒர்த்து இல்லை. சரியான பயந்தவங்களையாக இருப்பான் போல். அவனால் என்னை எதுவும் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் கவலைப்படாதீங்க. ஓ, அவனால் உங்களை எதுவும் பண்ண முடியாதா? சரி சரி, அது சரிதான். ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? அதான் சொல்கிறேன்ல, அப்புறம் என்ன திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருக்கீங்க? இல்லைங்க, கேட்குறேன் எதுக்கும். அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. அவன் சரியான பயந்தாங்கொலி. ஒரு பொண்ணை 2 வருஷமாக ஃபாலோ பண்ணி பயமுடுத்தினா அவன் பெரிய இவன் ஆகிடுவானா? சரியான பயந்தாங்கொலி. அப்போது அவன் உங்களை பார்த்து பயப்படுறான்னு சொல்கிறீங்களா? பின்ன என்னை பார்த்து தான் பயப்படுறான். ஆமாம் மேடம், உங்களை பார்த்தாலே பயம் வந்துடும். அப்புறமா ஒன்று சொல்லணும், உங்கள் கோட் ரொம்ப நல்லா இருக்குது. ஃபுல்லாக உங்கள் ஹேண்டையே மறைச்சி போட்டிருக்கீங்க, கொஞ்சம் கூட தெரியாத மாதிரி. ஏன் நீங்கள் ஏதாவது மறைக்க ட்ரை பண்ணுறீங்களா என்ன? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, வண்டி நிறுத்துங்க. ஏன் வண்டி நிறுத்தணும்? நான் ஹாஸ்பிட்டல் போகணும். என்னாச்சு, உனக்கு ஏதாவது ஆயிடுச்சா? எனக்கெல்லாம் எதுவும் இல்லை. என் ஃப்ரெண்டுக்கு உடம்பு முடியாமல் இருக்குது, அவளை பார்க்க போகணும். வண்டியை நிறுத்துங்க. இங்கே கொஞ்சம் தூரத்தில் தான் ஹாஸ்பிட்டல் இருக்குது. சரி, நான் அங்கேயே வந்து ட்ராப் பண்ணுறேன். ஒன்றும் தேவையில்லை, வண்டியை நிறுத்துங்க, நான் நடந்தே போய்க்கிறேன்.
அப்படின்றீங்க. ஸோ ஜங்குக்கும் வண்டியை நிறுத்திடுறாரு. நீங்களும் டாக்ஸியில் வந்ததுக்கு பணம்லாம் கொடுத்துட்டு கிளம்புறீங்க. ஹாஸ்பிட்டல் போயிட்டு உங்கள் ஃப்ரெண்டு கூடயே தான் இருக்கீங்க. இப்போ நைட்டு ஒரு 10 o'clock கிட்ட ஆகுது. அப்போ தான் நீங்களும் கிளம்பி வந்துட்டுருக்கீங்க. நடந்து வந்துட்டு இருக்கும்போது 2 பசங்க பைக்கில் வராங்க. நீங்கள் வேற பார்க்குறீங்க நம்மக்கிட்ட எதுக்கிட்ட வராங்க அப்படின்ட்டு. அவனுங்க ஃபேஸ் சுத்தமாக தெரியவே இல்லை. ஹெல்மெட் போட்டிருக்கானுங்க, கையில் க்ளவுஸ் வேறு போட்டிருக்காங்க. அதில் ஒரு பையன் பைக்லேருந்து இறங்கி உங்ககிட்ட ஓடி வரான். நீங்கள் ரொம்ப பயந்துடுறீங்க. அவன் வேகமாக ஓடி வந்து உங்கள் கையில் இருக்க பேக்கை பிடுங்குறான். நீங்களும் பிடிச்சி இழுக்கிறீங்க. ஆனால் அவன் டக்குன்னு உங்களை அடிச்சிடுறான். துப்புன்னு கீழே விழுந்துடுறீங்க. அந்த பேக்கையும் அவனுங்க எடுத்துகிட்டு போயிடுறானுங்க. உங்களுக்கு கையிலேருந்து பிளட்டு வருது. நீங்களும் அதை பார்த்துட்டு மெதுவாக எழுந்திரிச்சு நடக்கிறீங்க. போனால் போகுதுன்னு விட்டுடுறீங்க. பெருசாக எதுவும் கண்டுக்கல. ஸோ நீங்களும் அதை பற்றியே யோசிச்சுட்டு லிஃப்ட்டில் வந்துட்டுருக்கீங்க. டோரும் ஓப்பன் ஆகுது. நீங்களும் பார்க்குறீங்க. பார்த்தா உங்கள் வீட்டு வாசல்கிட்ட யாரோ உட்காந்துட்ருக்காங்க. நீங்களும் பக்கத்தில் போய் பார்க்குறீங்க. தயாங், தயாங் நீங்களா? இங்கே எதுக்கு வந்தீங்க? தயாங் என்னாச்சு இங்கே பாருங்க அப்படின்ட்டு தயாங்க எழுப்புறீங்க. பார்த்தா அவர் நல்லா குடிச்சிருக்காரு. வந்துட்டியா? வீட்டுக்கு வரதுக்கு இவ்வளோ நேரமா? இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? உன்னை பார்க்க தான். பார்ட்டிக்கு வான்னு கூப்பிட்ருந்தேன்ல, வந்திருக்கலாம்ல. கேக்கு கொண்டு வந்தேன் உனக்கு. இதெல்லாம் யார் உங்களை எடுத்துகிட்டு வர சொன்னா அப்படின்ட்டு தட்டி விடுறீங்க. ஏன் எரிஞ்சு விழுற? பின்ன நீங்கள் பண்ணுறதுக்கெலாம் இந்த மாதிரி தானே நான் நடந்துக்கணும். இப்போ எதுக்காக இங்கே வந்தீங்க? அதுவும் குடிச்சிட்டு. யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? இப்போ கூட அடுத்தவங்கள பற்றி தான் கவலைப்படுற. என்னை பற்றி யோசிக்க மாட்டேல்ல? உங்களை பற்றி நான் ஏன் யோசிக்கணும்? மரியாதை எந்திரிச்சு வீட்டுக்கு போங்க. ஓயன், எனக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நான் வீட்டுக்கு போக மாட்டேன். நைட்டு உன் கூடயே இருக்கேன்னு உன்னை பார்க்கணுன்னு தான் நான் வந்தேன். ரொம்ப நேரமாக இங்கேயே தான் உட்காந்துட்ருக்கேன். பாஸ்வேர்டை கூட மாற்றிட்டியா? நீங்கள் இந்த மாதிரி பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சதுனால தான் மாற்றினேன் அப்படின்ட்டு நீங்களும் எழுந்திரிச்சு போய் பாஸ்வேர்டெலாம் போட்டு டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. தயங்கையும் சப்போர்ட் பண்ணி உள்ளே கூட்டிகிட்டு போகிறீங்க. தயங்க உங்களுக்கு கேக் கொண்டு வந்திருப்பார்ல, அவரை உள்ளே உட்கார வச்சுட்டு நீங்களும் போயிட்டு அதை எடுத்துகிட்டு வந்துடுறீங்க. அவரோட கோட்டை கழட்டி விட்டுட்டு அவரோட ஷூஸ் எல்லாத்தையும் கழட்டிட்டு இருக்கீங்க. உங்கள் புத்தி ஏன் இப்படி போகுது? கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டிங்களா? உங்கள் வீட்டில் இன்றைக்கி பார்ட்டி இருக்குது, அங்கே இல்லாமல் நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க. இன்றைக்கி திவிக்கு கூட பர்த்டே தெரியுமா? நம்ம பொண்ணுக்கு இன்றைக்கி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே டு யூ. வாயை முடுங்க. நம்ம பொண்ணா? நம்ம பொண்ணு உங்கள் பொண்ணு. சரி, என் பொண்ணு. ஆனால் அந்த பேர் நீ சொன்னது தானே. நமக்கு குழந்த பிறந்தா திவின்னு தான் பேர் வைக்கணும்னு நீ சொன்ன. அப்போது அவள் உனக்கும் பொண்ணு தானே? அது மட்டும் இல்லை, எனக்கு தெரியும் ஐயன். இப்போ வரைக்கும் நான் உன் மனசில் இருக்கேன். அதை நீ வெளியே காமிச்சிக்க மாட்ற. அது கூட ஏன்னு எனக்கு தெரியும். ரித்து திவிக்காக தானே. எங்கே அவங்கள நான் கைவிட்டுருக்கணும்னு நீ பயப்படுற அதானே? அதெல்லாம் நினச்சி நீ ஃபீல் பண்ணாத. அவங்கள கண்டிப்பாக நான் விட்டுற மாட்டேன். ஆனால் நீ எனக்கு வேணும்டி, சத்தியமாக. இப்போ வரைக்கும் என்னால் உன்னை மறக்கவே முடியல தெரியுமா அப்படின்ட்டு அவரும் உங்களுக்கு க்ளோஸாக வந்து உங்கள் ஃபேஸை ஹோல்ட் பண்ணுறாரு. இப்போ வரைக்கும் எனக்கு நீன்னா தனி இஷ்டம், ரொம்ப பிடிக்கும். நான் பண்ணது தப்பு தான், அதுக்காக நீ என்னை மன்னிச்சிருக்கலாம்ல. ஒரு டைமாவது என்னை பற்றி யோசிச்சிருக்கலாம்ல அப்படின்ட்டு உங்களை கிஸ் பண்ண வராரு. அப்போ நீங்கள் டக்குன்னு திரும்பிக்கிறீங்க. தயாங், இப்படி பண்ணாதீங்க. ஏன் ஏன் பண்ணக்கூடாது? ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி ஃபேமிலி இருக்குது, ஒய்ஃப் இருக்காங்க. இப்போ நீங்கள் என்கிட்ட இந்த மாதிரி இருந்தீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்னா, நான் உன்னை லவ் பண்ணுறேன். இல்லை, இது லவ் இல்லை. பின்ன வேறு இது லவ். சொல்லு, வேறு என்ன லவ்னு என்கிட்ட சொல்லு, நான் தெரிஞ்சுக்கிறேன். நான் உங்களுக்கு ஸ்டெப்னியாக இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? என்னால் அதெல்லாம் முடியாது. இருந்தால் என்ன தப்பு? இருக்கலாமே. உனக்கும் என்ன பிடிக்கும், எனக்கும் நீனா ரொம்ப பிடிக்கும். இருந்தால் தப்பு எதுவும் இல்லையே. அதெல்லாம் உங்களுக்கு, எனக்கு இல்லை. எனக்கு இது பெரிய தப்பு. என்னால் முடியாது. நீங்கள் கிளம்புங்க. உங்கள் நிலமையே சரியில்லை, தயவு செய்து இங்கேருந்து போயிடுங்க அப்படின்றீங்க. அப்போ தயாங்கு கடுப்பாகுது. அவரும் உங்களை கிஸ் பண்ண வராரு, நீங்கள் விடவே மாட்டீங்க. அப்போ தயாங்கோட மொபைல் வேறு ரிங் ஆகுது. டேபிள் மேலே தான் வச்சுருக்காரு. அந்த சத்தம் நல்லாவே கேட்குது. இருந்தாலும் தயாங்க அதை எதையுமே கண்டுக்கல. அவர் உங்களை கிஸ் பண்ண தான் ட்ரை பண்ணுறாரு. நீங்கள் விடவே மாட்டீங்க. டக்குன்னு அவரை பிடிச்சி தள்ளி விட்டுடுறீங்க. 2 பேத்துக்குமே ரொம்ப மூச்சு வாங்குது. தயங்க அந்த டேபிளில் இடித்து அப்படியே உட்காந்துடுறாரு. அந்த மொபைல் வேறு அழிச்சிட்டே இருக்குது. தயங்கு கடுப்பாயிடுது. அவரும் மொபைல் எடுத்து பார்க்குறாரு. பார்த்தா ரித்து தான் கூப்பிட்ருக்காங்க. ரித்து யாருன்னா தயங்கோட ஒய்ஃப். அவரும் அட்டென்ட் பண்ணி பேசுகிறாரு. சொல்லுமா, எங்கே இருக்கீங்க? அது ஃப்ரெண்டோட வீட்டில், வந்துடுறேன். சரி சரி, நீங்கள் வரும்போது திவிக்கு ஏதாவது gift வாங்கிட்டு வாங்க. வாங்கிட்டு வரேன் அப்படின்ட்டு அவர் கட் பண்ணிவிட்டு உங்களை பார்க்குறாரு. நீங்கள் உட்காந்து அழவே ஆரம்பிச்சிடுறீங்க. ஓயன் சாரிடி, நான் ஏதோ தெரியாமல் தான் பண்ணிட்டேன். சாரி. உங்ககிட்ட இப்படியெல்லாம் நடந்துக்கணும்னு நான் நினைக்கல. ஆனால் என்னமோ தெரியல,
நான் நிறைய குடித்ததுனால அப்படி நடந்துக்கிட்டேன் போல், சாரி ஒயன், சாரி அப்படின்னு அவரும் உங்ககிட்ட சாரி சொல்லிட்டு இருக்காரு. நீங்கள் ரொம்ப அழுகுறீங்க. தென் தயங்கே உங்களை ஹக் பண்ணிக்கிறாரு. இது எல்லாத்தையுமே அந்த ஸ்டாக் ரூம் பார்த்துட்ருக்கான். அந்த இருட்டான ரூமில் இருந்து அவனுக்கு பிடிக்கவே இல்லை தயங்க உங்களை ஹக் பண்ணுறது. அவன் ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருக்கான். அப்படியே அந்த கிளாஸை கையால் உடச்சிட்றான். கையிலலாம் அந்த கண்ணாடி பீஸ் குத்தி அப்படியே பிளட்டு வந்துட்டுருக்கு. ஸோ நெக்ஸ்ட் டே நீங்கள் அப்போ தான் தூங்கி எழுந்திருக்கிறீங்க. ஹால்லேயே படுத்து தூங்கியிருப்பீங்க. பக்கத்தில் பார்த்தா தயங்க இல்லை. அவர் மார்னிங்கே சீக்கிரமாக எழுந்திரிச்சு கிளம்பிட்டார் போல். ஸோ நீங்களும் போயிட்டு வழக்கம் போல் ஸ்கூல் போகிறதுக்காக ரெடி ஆகிட்ருக்கீங்க. ரெடி ஆகிட்டு வெளியே வரீங்க. வெளியே பார்த்தா ஜங்குக்கு நின்று வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் அவரை கண்டுக்கல, நீங்கள் லாக் பண்ணுறீங்க. அப்போ ஜங்குக்கும், எங்க கிளம்பலாமா? எங்கே? அதான் சார் சொல்லியிருக்காருல உங்களை நான் தான் ட்ராப் பண்ணும் பிக் பண்ணுன்னு. அதான் நானே சொல்லிட்டேன்ல, எல்லாம் நானே பார்த்துக்கிறேன். நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கள். நான் போய் என் வேலையை பார்க்குறதா? இங்கே பாருங்கள், உங்களை மட்டும் நான் ட்ராப் பண்ணலன்னா அந்த ஆளுக்கு என்ன தான் பிடிச்சி கற்றுவான். அவன் என்ன தான் உள்ளே தள்ளுவான். அந்த ஆள் வேறு லூஸாக இருப்பான் போல், என்ன பிடிச்சி கத்திட்டு இருக்கான். என் நிலமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. வாங்க மேடம். அதெல்லாம் வேணாங்க, நானே போய்க்கிறேன் அப்படின்றீங்க. ஆனால் ஜங்குக்கு விடுற மாதிரி தெரில. அவர் உங்ககிட்ட ரொம்ப கெஞ்சுறாரு. ஸோ நீங்களும் கடைசியாக ஒத்துக்கிறீங்க. ஜங்கு கூடிய டாக்ஸியில் தான் இப்போ போயிட்டுருக்கீங்க. முன்னாடி சீட்டில் தான் உட்காந்துட்ருக்கீங்க. நீங்களும் ஜங்கு கூடிய ஹேண்டை பார்த்துட்டு, என்ன உங்கள் கையில் அடிபட்டிருக்கு? ஆமாம், சமைச்சிட்டு இருக்கும்போதே அடிபட்டுருச்சு. உங்களுக்கு சமைக்கலாம் தெரியுமா? ஏன் தெரியாதா? இல்லை சும்மா கேட்டேன் அப்படின்றீங்க. தென் ஜங்குக்கும் பெருசாக எதுவும் கண்டுக்கல. அவரும் உங்களை ட்ராப் பண்ணிவிட்டு கிளம்பிடுறாரு. அன்றைக்கி டே அப்படியே போகுது. ஈவினிங் ஜங்குக்கும் வந்து உங்களை பிக் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாரு. அப்படியே நைட் ஆகுது. வழக்கம் போல் டின்னர்லாம் செஞ்சு சாப்பிட்டுட்டு உங்கள் லேப்டாப் பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் பேக்கை தான் திருடிட்டாங்கல்ல. ஸோ புதுசாக ஃபோன் ஏதாவது வாங்கலாமா அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. அப்போ ஏதோ அன்னோன் மெசேஜ் ஒன்று வருது. நீங்களும் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. அந்த ஸ்டாக்கர் தான் அனுப்பியிருக்கான். உன் கையில் ரிங் இல்லை, என்னாச்சு அப்படின்ற மாதிரி. அதை பார்த்தது உங்களுக்கு பக்குன்னு ஆகிடுது. டக்குன்னு லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணிடுறீங்க. அப்படியே ரொம்ப பயந்து போய் உட்காந்துட்ருக்கீங்க. இப்போ ஒரு ஸ்ட்ரீட்டில் ஒரு பையன் வேகமாக ஓடிட்டுருக்கான். அவனுக்கு பின்னாடி இன்னொருத்தன் துரத்திட்டு வந்தவனும் அந்த பையனை பிடிச்சி பயங்கரமாக அடிக்கிறான். அவன் வேற ரொம்ப கெஞ்சுறான், என்னை விட்டுற வேணாம் அப்படின்ட்டு. பட் அவன் கேட்காம ரொம்ப போட்டு அடிச்சிடுறான். இதனால் அந்த பையன் அன்கான்ஷியஸ் ஆகிடுறான். அப்படியே அவனை அங்கேருந்து தூக்கிட்டு போய் காரில் ஏற்றுறான். நெக்ஸ்ட் டே இப்போ உங்கள் வீட்டில் நீங்கள் குக் பண்ணிகிட்ருக்கீங்க. இன்றைக்கி நீங்கள் ஸ்கூல் போகல, லீவ் போட்டுடலான்னு சொல்லிட்டு லீவ் போட்டிங்க. அப்போ உங்கள் லேண்ட்லைன் ரிங் ஆகுது. நீங்களும் எடுக்கிறீங்க. ஹலோ, ஒயன் மேடமா? ஆமாம், நீங்கள்? நான் சப்வே ஸ்டேஷன்லேருந்து பேசுகிறேன். உங்கள் பேக் ஏதாவது காணாமல் போயிடுச்சா? ஆமாம் சார், என் பேக்கை 2 பேர் திருடிட்டு போயிட்டாங்க. அந்த திருட்டு பையன் இப்போ சிக்கியிருக்கான். நீங்கள் வந்து உங்கள் பேக்கை கலெக்ட் பண்ணிக்கிறீங்களா? ஆனால் நான் கம்ப்ளைண்ட் எதுவுமே தரலையே. நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணல, பட் அதில் உங்கள் ஐடி கார்டு இருந்துச்சு. உங்கள் செல்ஃபோனும் பேக்கில் தான் இருக்குது. ஸோ லேண்ட்லைன் நம்பர் ஏதாவது கிடைக்குமான்னு தேடி பார்த்தோம், கிடச்சிது. கொஞ்சம் சீக்கிரமாக வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு அவங்க வச்சிடுறாங்க. நீங்களும் போகலாமா வேணாமான்னு யோசிக்கிறீங்க. ஓகேடா, இதோட இந்த எபிசோடை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் எபிசோட் சீக்கிரமாக போடுறேன். பை.